நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 12th முடிச்சிருக்கேன். இப்போ தான் பயோமேக்ஸ் குரூப்பு. என்னோட மார்க் வந்து 578. எனக்கு இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஊக்குவிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்களோட கஷ்டப்பட்டு படித்து மதிப்பெண் எடுக்கிறத இவங்க ஊக்குவிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஊக்கமாக இருக்குது. இப்போ 10th இப்போ முடிச்சுட்டு ப்ரைஸ் வாங்க வரவங்க தான் 12thலையும் வாங்கணுன்றதுக்காக இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க. இதனால் மாணவர்கள் தங்களுடைய ஃப்யூச்சரும் அவங்களுக்கு நல்லா இருக்குது. இதுக்காக படித்து மார்க் வாங்கினாலும் இதனால அவங்க ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப பெருமைக்குரியது விஷயம். மனசில் நினச்சிட்டு இருந்தேன், இளைஞர்கள் அரசியலில் வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்க சொன்னதை நான் கண்டிப்பாக ஆமோதிக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம், நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுடைய விஷயம் அரசியலுக்கு வரதா இருந்திருக்கு. சொல்லப்போனால் அவங்க செய்கிற நல்ல விஷயத்த பார்த்தா எதிர்காலம் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தோணுது அவங்க அரசியலுக்கு வந்ததுனால. கண்டிப்பாக விஜயண்ணாவுக்கு தான். நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். 462 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நானும். அவள் ஃப்ரெண்ட் அவள் தான் இப்போ அவார்ட் வாங்க போறா. ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கு, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ப்ளஸ் டீச்சர்ஸ் ரொம்பவே. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்னா பொதுவாக எல்லாம் வேண்டாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் கம்பேர்டு வித் பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அவங்க ஃபுல் எஃபோர்ட்டை போடுறாங்க. எங்க சார் கூட வந்திருக்காங்க, எங்க சாரும் ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க. ரொம்பவே நல்லா எங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்க எல்லாம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது எங்களால. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா எல்லாரும் ஏளனமா பாக்குற காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாலையும் 490 ஸ்கோர் பண்ண முடியும், 494 ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத இப்ப நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கு. இப்போ சில பிள்ளைங்க வந்து ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தாலும் விஜய் ரசிகரா இருந்தா ஓகே நம்ம விஜய் அண்ணா அவார்ட் கொடுக்குறாங்க, இதுக்காகவே நம்ம படிச்சு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஊக்குவிப்பா இருக்கு. எல்லாருக்கும் அவர் மோட்டிவேட் பண்றாரு. இதனால இன்னும் எல்லாரும் படிக்கணும்ன்ற தாட் இல்லாதவங்க கூட இந்த அவார்ட்காகவாவது படிப்பாங்க. இதனால நிறைய படிப்பாளிக தான் உருவாங்க. கண்டிப்பா எல்லாரும் படிப்பாங்க. பாப்போம், எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பாப்போம். We are waiting for the administration. என் பெயர் கே தீபிகா. நான் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். 10ஆம் வகுப்பில் 490 மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கேன். நல்ல படிக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி விருது தரதுனால அது எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக தான் இருக்குது. இதனால நிறைய பசங்க வந்து நாங்கள் இன்னும் படித்து 12th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து சார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு வந்து மோட்டிவேட் ஆகிறாங்க. ஸோ இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் பண்ணுறது நல்ல விஷயம் தான். எங்கள் டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கும் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எங்கள் டீச்சர் சப்போர்ட் ப்ளஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட் ப்ளஸ் என்னோட கான்ஃபிடென்ட் எல்லாம் சேர்ந்து டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும், பண்ணிட்டேன். ஃபியூச்சருக்கு யூபிஎஸ்சி கிராக் பண்ணலான்னு இருக்கேன். நான் விழுப்புரம் மாவட்டம் வெற்றிவாண்டி மாவட்டம் கொண்டரப்பள்ளி கிராமத்துலேருந்து வரேன். நான் 10th 474 மார்க் எடுத்தேன். நான் விஜய் அண்ணனை பார்க்கணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. இப்போ தடவையாக பார்க்க போகிறேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். என்ன சொல்வார், என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. விஜயனுக்காக வெயிட்டிங். எங்கள் 2 அண்ணன் தான் எங்கள் ஊர்லேருந்து 2 அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க. பாரதி அண்ணன் அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ். விஜய் அண்ணா பார்க்கணுதுக்காகவே படிக்கணும் அப்படின்னு தோணுது. அதனாலே நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் 12thலேயும் நல்ல மார்க் எடுத்து திருப்பியும் வந்து விஜய் அண்ணனை பார்ப்பேன். நாங்கள் புதுச்சேரியிலேருந்து வரோம். புதுச்சேரியிலேருந்து நெட்டப்பாக்கம் தொகுதியிலேருந்து நாங்கள் வரோம். என் பொண்ணு +2 பேர் நந்தினி. 600க்கு 583 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அதில் 2 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்டில் 99 எடுத்திருக்காங்க. மீதி 2 சப்ஜெக்டில் 97 இங்கிலீஷில் 90 எடுத்திருக்காங்க. டோட்டல் மார்க் 583 எடுத்திருக்காங்க. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். இது படிக்கிற பசங்களை யாருமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணாத இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வாக தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏ இருக்கிறாங்க, மினிஸ்டர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யாருமே வந்து ஒரு நல்ல படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்க வந்து ஒரு அரவணைப்பு இல்லாத இருக்கிறதுனால பசங்க வந்து கொஞ்சம் தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு சார் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. முதல் முறையாக பார்க்க போகிறோம். அது எங்கள் தொகுதியுடைய தலைவர் மூலயமா தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்.